சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இரவு நேரங்களில் போதிய பேருந்துகள் இல்லை என எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நவீன். தமிழகத்தின் மிக முக்கியமான பேருந்து நிலையங்கள்ல கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் ஒன்று. சென்னையையும் அதே போல தென் மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய வகையில பேருந்து சேவைகள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய தினம் வரை பல்வேறு பிரச்சனைகளை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் பயணிகள் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக அதிலும் குறிப்பாக முக்கிய பிரச்சனையாக இந்த பேருந்துகளின் இயக்கம் என்பது போதிய அளவில் இல்லை என பயணிகள் ஏராளமானோர் புகார்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். கடந்த 2 தினங்களாக முகூர்த்த தினம் என்பதால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக ஏராளமான பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தனர். கடந்த 2 நாட்களாக போதிய அளவில் இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என ஒரு புகார் எழுந்ததன் அடிப்படையில் அவர்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம், அதே போல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் நடந்தேறியது. இது தொடர்பாக பயணிகள் கருத்து தெரிவிக்கையில நள்ளிரவு 12 மணிக்கு பிறகாக பேருந்துகளின் இயக்கம் என்பது முற்றிலுமாக இயக்கப்படவில்லை என ஒரு புகாரையும், அதே போல குறிப்பிட்ட பேருந்துகள் மட்டுமே செல்வதாகவும் அதிக அளவிலான பேருந்துகளை இயக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதிக அளவில் இல்லை எனவும், இந்த பேருந்துகள் இடையில் எந்த பேருந்து நிறுத்தத்திற்கும் செல்லாது திருச்சி செல்லக்கூடிய பேருந்துல திருச்சி பயணிகள் மட்டுமே ஏற வேண்டும் என நடத்துனர்கள் கூறுவதாகவும் ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இரவு 9 மணிக்கு பிறகாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தனர். வந்திருந்த சூழ்நிலையில பேருந்துகளின் இயக்கம் என்பது குறைவாகவே காணப்பட்டது. அதனால் காத்திருந்த பயணிகள் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதே போல நேற்றைய தினமும் குறைவான பேருந்துகள் இயக்கப்பட்டதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக அதிகாரிகளிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களிடம் பயணிகளிடம் கேட்கின்ற போது இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கழக அதிகாரிகள் பேருந்துகளின் இயக்கம் குறித்து முறையான பதிலை தங்களுக்கு அளிக்கவில்லை எனவும், அதே போல வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் நிரம்பி வழிந்து வருவதாகவும், அதிக அளவிலான பேருந்துகளை இயக்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை கடந்த 2 நாட்களாக ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக போக்குவரத்து துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புல மேல்மருவத்தூர், மதுராந்தகம் இடையே 2 இடங்கள்ல சாலை விரிவாக்கத்திற்காக மேம்பால பணிகள் அமைத்து வருவதாகவும், அதன் காரணமாக தென் மாவட்டங்களிலிருந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை என்பது அதனால் குறைந்ததாகவும், அதனால் சரிவர பேருந்துகளை இயக்க முடியவில்லை என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனை என்பது நேற்று முன்தினம் 2 நாட்களாக மட்டும் இல்லை. இந்த பேருந்து நிலையம் துவக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு பிறகாக பேருந்துகள் இயக்கப்படாததால் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் இதே பேருந்து நிலையத்தில் படுத்து உறங்கியும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் இந்த பேருந்து நிலையத்தில் காத்திருந்து அவர்கள் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் அடைந்து வாக்குவாதம், சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், போராட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகள் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது பொதுமக்களின் முக்கிய கோரிக்கையாக இரவு 9 மணிக்கு பிறகு அதிக அளவிலான பேருந்துகளை இயக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக போக்குவரத்து துறை இந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பயணிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.